உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கம். இன்று தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம், இந்திய குடிமையியல் பணிகள் மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய பயிற்சி மையம் நடத்தும் இந்த மாநில அளவிலான இணையவழி கருத்தரங்கில் தற்போது ஆசிரியர் தகுதி தேர்வில் பொது தமிழின் பங்கு பாகம் 5 என்ற தலைப்பில் இந்த இணையவழிய கருத்தரங்கு தற்சமயம் இனிதே தொடங்க உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரவேற்புரை. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் மாண்புமிகு துணைவேந்தர் ஐயா அவர்களையும், பதிவாளர் ஐயா அவர்களையும் மற்றும் தேர்வு கட்டுப்பாட்டு ஐயா அவர்களையும் வணங்கி வரவேற்கிறேன். அடுத்ததாக இந்நிகழ்ச்சியின் கருத்தாளராக பங்கேற்று ஆசிரியர் தகுதி தேர்வில் பொது தமிழின் பங்கு என்ற தலைப்பில் கடந்த 4 நிகழ்ச்சியில் ஆற்றல் மிகு சிறப்பு வாய்ந்த கருத்துக்களை நமக்கு வழங்கியும் அதன் தொடர்ச்சியாக 5ஆம் பாகத்தை நமக்கு இன்று வழங்க இருக்கும் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் மதிப்பு கல்வியியல் துறையின் உதவி பேராசிரியராக பணியாற்றும் மதிப்பிற்குரிய முனைவர் கு. ரத்தீஸ்வரி அம்மா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் அம்மா. வணக்கம். அடுத்ததாக தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம், இந்திய குடிமையியல் பணிகள் மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய பயிற்சி மையம் சார்பாக கடந்த 4 மாதமாக பல கல்வி சார்ந்த பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை இணையவழியில் மிக சிறப்பாக வழங்கிக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினரும் மற்றும் கல்வி தொழில்நுட்பவியல் துறையின் துறை தலைவரும் பேராசிரியர் முனைவர் நா. ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. அடுத்ததாக தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் மற்றும் இணை மற்றும் துணை பேராசிரியர்கள், கல்லூரி முதல்வர்கள் மற்றும் ஆசிரியர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள் மற்றும் முதுகலை இளங்கலை கல்வியியல் பயிலும் மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவரையும் அன்புடன் இனிதே வரவேற்கிறேன். நன்றியுரை வழங்க இருக்கும் திருமதி எல். திவ்யா, உதவி பேராசிரியர், மங்கையர்சி கல்வியியல் கல்லூரி பெண்கள், மதுரை அவர்களையும் இனிதே வரவேற்கிறேன். மீண்டும் ஒருமுறை அனைவரையும் இணையவழி நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறேன். வணக்கம். நிகழ்ச்சியை தொடங்குமாறு முனைவர் கு. ரத்தீஸ்வரி அம்மா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆரம்பிக்கலாம். காலை வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வில் பொது தமிழின் பாகம் என்ற தலைப்பின் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழக பணிகள் மற்றும் அரசு பணியாளர் தேர்வாணைய மாநில அளவில் கருத்தரங்கிற்கு நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அடுத்ததாக நம் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக பணி அதற்கே உன்னே அறப்பணி என்ற வாசகத்திற்கு ஏற்பவும் வான்புகழ் ஓங்க தொய்வில்லா இப்பயிற்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் குடிமையியல் பணிகள் மற்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய பயிற்சி மையத்தின் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர், கல்வியியல் தொழில்நுட்பத்துறை தலைவர் மற்றும் ஆட்சிக்குழு உறுப்பினருமான பேராசிரியர் நா.
ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை உற்சாகப்படுத்திய எனது துறை தலைவரும் மதிப்பு கல்வித்துறையின் தலைவருமான பேராசிரியர் எம் சந்திரராஜன் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர்கள், உதவி பேராசிரியர்கள், பேராசிரியர் இப்பயிற்சி மையத்தின் நிகழ்ச்சி நிரல்களை அவ்வப்போது எடுத்து இயம்பக்கூடிய மங்கையர்கரசி கல்லூரி முதல்வருமான முனைவர் பிரசில்லா மேடம் அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் முத்துராணி மேடம் அண்ட் திவ்யா மேடம் அண்ட் PhD ஸ்காலர் தாமோதரன் அவர்களுக்கும் காலை வணக்கத்தை, எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும், இங்கு பங்கு பெற்றுள்ள அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பயிற்சி கருத்தரங்கில் கலந்து கொண்டு வருகை புரிந்துள்ள அனைத்து பேராசிரியர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள், B.Ed, M.Ed மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பெருமக்கள் அனைவருக்கும் எனது ஒருமுறை முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு என்றார் ஔவையார். தமிழ் மொழி பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தூங்கவும் செய்யும் என்று கூறியவர் கால்டுவெல். தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு என்றவர் டாக்டர் கிரவுல். இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்தவுடன் முதலில் படித்த நூல் எதுவென்றால் திருக்குறள். சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளில் தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என்று பாடல் வரிகளை இயற்றியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. 42 ஆண்டுகள் திருக்குறளை படித்து சுவைத்தவர் G.U. போப். தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் தந்தை பெரியார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற நூல் திருமந்திரம். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்றும் கம்பரை புகழ்ந்து பாடியவர் பாரதியார். இத்தகைய சான்றோர்கள் பெற்ற அறிவை நாமும் பெற்று வாழ்வின் உன்னத நிலையை அடைய எல்லாம் வல்ல இறைவனை வணங்கியும் அனைவரையும் வாழ்த்தியும் என் பாடத்தை துவங்குகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாட தலைப்பு என்னவென்றால் எழுத்தின் வகைகள் பற்றி நம்ம பார்க்க போறோம். இப்ப இலக்கணங்கள்ல எழுத்துக்கள், அதாவது இலக்கண வகைகள்ல 5 வகைப்படும். அதுல பாத்தீங்கன்னா எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் என்று 5 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதுல பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கண நூல்களில் எழுத்து என்ற சொல் மொழியில் வழங்கும் ஒலிகளை குறிக்கவும் அவ்வொலிகளுக்குரிய வரி வடிவத்தை குறிப்பதற்காகவும் தான் பயன்படுத்தப்படுகிறது. ஆ என்பது ஒலி வடிவம், ஆனால் அதற்கு வரி வடிவமும் உண்டு. இதற்கு இப்ப எழுத்தின் வகைகள் என்று பார்த்தால், இப்ப நம்ம சொல்லலாம், நம்ம போட்டித் தேர்வுகள் என்று எடுத்துக்கொண்டால் நிறைய கேள்விகள் வரும். நம்ம எடுத்தோடனே டைரக்டா கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம இருந்து விடக்கூடாது. அதுல பாத்தீங்கன்னா நமக்கு எப்போது தெரிந்ததான் எழுத்தின் வகைகள். பாத்தீங்கன்னா உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இதுல கேட்பாங்க, எப்படி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, எழுத்தின் வகைகள் எத்தனை வகைப்படும், எழுத்தின் வகைகளை எடுத்து கீழ்கண்டவாறு கொடுக்கப்பட்டுள்ள எழுத்தின் வகைகளை எடுத்து எழுதுக என்று கூட கேட்பாங்க. இப்ப எழுத்தின் வகைகள் எத்தனை வகைப்படும் என்று பார்க்கும்போது கீழே ஆப்ஷன்ல 2, 3, 4, 5 என்று கொடுக்கப்பட்டிருக்கும், அல்லது 12 கொடுக்கப்பட்டிருக்கும். நமக்கு சில நேரங்கள் நமக்கு கன்ஃபியூஸ் கூட ஏற்படுத்தும். அதே மாதிரி முதல் எழுத்துக்களுடைய வகைகள் கேட்பாங்க, உயிர் எழுத்துக்களுடைய வகைகள் கேட்பாங்க, மெய் எழுத்துக்களின் வகைகள் கேட்பாங்க. மெய் எழுத்துக்கள்ல எத்தனை வகை இருக்குன்றது, மெய் எழுத்துக்கள் தெரியும், அதுல வகைகள் எத்தனை இருக்குன்றது சில பேருக்கு நமக்கு கொஞ்சம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். யோசித்து எழுதுற மாதிரி நம்ம இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை பார்க்கும்போது இத கொஞ்சம் நம்ம அதாவது மைண்ட்ல கொஞ்சம் நம்ம ஏத்திக்கிட்டோம்னா கண்டிப்பா அதுல நம்ம
எடுத்து ஈஸியான முறையில் நம்ம எடுத்து எழுத முடியும் என்று கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நமக்கு அனைவரும் தெரிந்ததா சார்பு எழுத்துக்கள். இந்த சார்பு எழுத்துக்கள்ல கண்டிப்பா நமக்கு ஒரு கேள்வி 2 கேள்வி கூட நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்ப இந்த எழுத்துக்கள் பார்க்கும்போது எழுத்தின் வகைகள் பாத்தீங்கன்னா 2 வகைப்படும். அதுல ஒன்று உயிரெழுத்து, மற்றொன்று சார்பு எழுத்து. இப்ப இந்த உயிரெழுத்துக்கள் நமக்கு தெரியும், உயிரெழுத்து 12 என்று கொடுக்கப்பட்டுள்ளார்கள். முதல் எழுத்துக்களுடைய வகைகள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 2 தான். உயிரெழுத்து, மெய்யெழுத்து. ஆ முதல் அவ் வரை இருக்கக்கூடிய 12 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் தான். அதே மாதிரி மெய்யெழுத்துக்கள் என்று சொன்னால் இக்கு முதல் எழுத்தில் இருந்து இன்னு என்ற 18 மெய்யெழுத்துக்களை உடையது. அப்ப முதல் எழுத்துக்களுடைய வகைகள் 2, உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. உயிர்மெய் எழுத்துக்கள் இது எல்லாத்தையும் நம்ம எண்ணி பார்த்தோம்னால் 216 வரும். இப்போ உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1. அப்ப மொத்தம் நமக்கு 246. மறந்து விடக்கூடாது. அப்ப உயிரெழுத்துக்கள் வகைகள் பாத்தீங்கன்னா 2. அதுல பாத்தீங்கன்னா ஒன்று குற்றெழுத்து, அதாவது குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் குற்றெழுத்து. மற்றொன்று பாத்தீங்கன்னா நெட்டெழுத்து. இதுல குற்றெழுத்துக்களாக சொல்லக்கூடியது இப்ப சில நேரங்களை கேள்விகள் எப்படி அமைன்னு பாத்தீங்கன்னா குற்றெழுத்துக்கள் எத்தனை என்று கேட்பாங்க, நெட்டெழுத்துக்கள் எத்தனை என்று கேட்பாங்க. அதுல ஆ இ உ ஏ ஓ இந்த 5 தான் குற்றெழுத்துக்கள். நெட்டெழுத்துக்கள் என்று சொன்னால் மீறி இருக்கக்கூடிய 7 எழுத்துக்களுமே நெட்டெழுத்துக்கள் என்று சொல்லக்கூடியது. அப்ப மெய் எழுத்துக்களின் வகைகள் எத்தனை என்று கேட்டால் மெய்யெழுத்துக்களுடைய வகைகள், மெய்யெழுத்துக்கள் தெரியும், அதனுடைய வகைகள் சில நேரம் யோசிக்க தோணும். அது என்னவென்று பார்த்தால் 3 தான். 3 வகைப்படும். வல்லினம், மெல்லினம், இடையினம். அனைவரும் அறிந்த ஒன்று. கசட தபர வல்லினம், ஞஞன நமன மெல்லினம், யரள வளல இடையினம். இதுதான் மெய்யெழுத்துக்களுடைய வகைகள். கீழ்கண்டவாறு மெய்யெழுத்துக்களின் வகைகளை எடுத்து எழுதுக என்று கேள்விகள் வரும் பட்சத்தில் 3, 4, 5 இவ்வாறு கேட்கப்படுவார்கள் கேள்வி. நாம் சரியான விடையை எடுத்து எழுதும் போது 3 என்று பயன்படுத்தப்பட வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சார்பு எழுத்துக்கள். நம்ம இந்த வல்லின எழுத்துக்கள் என்று பார்த்தால் பாத்தீங்கன்னா வல்லினம் மெய் எழுத்துக்களாக அந்த புள்ளி வைத்து வரக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே மெய் எழுத்துக்களாக நாம் கூறுகிறோம். அதுலதான் வல்லினம், மெல்லினம், இடையினம். இது அதுக்கப்புறம் பார்க்கும்போது சார்பு எழுத்துக்கள் மொத்தம் 10. சில நேரங்கள்ல இவ்வாறு கூட நம்ம கேள்வி கேட்பார்கள், சார்பு எழுத்துக்களின் வகைகளை எடுத்துரைக்க என்று கேட்பாங்க. இந்த சார்பு எழுத்துக்களின் வகைகள் பாத்தீங்கன்னா 10 தான் நமக்கு. இந்த சார்பு எழுத்துக்கள் அதாவது பாத்தீங்கன்னா உயிர்மை, ஆயுதம், உயிரென, பெற்றன, பக்கிய, ஈ ஊ ஐ ஔ மக்கான், தனிநிலை 10 சார்பு எழுத்துக்கள் ஆகும். அதாவது இந்த தொல்காப்பியத்திலையும் நன்னூல்லையும் கொடுக்கப்படக்கூடிய நூற்பாக்கள் தான் இது. உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இத ஒவ்வொன்றை பற்றி நம்ம தனித்தனியாக பார்த்தாதான் நம்ம சரியான விடையை நாம் எடுத்து எழுத முடியும் என்று சொல்லலாம். இப்ப உயிர்மை என்று சொன்னால் நாம் சொல்றதா. இப்ப இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாத்திரை என்ற அளவை வைத்திருப்பார்கள். மாத்திரை. அப்ப எழுத்துக்களை அதாவது பாத்தீங்கன்னா அளபடை, அதாவது இந்த எழுத்துக்களானது ஒரு அளபடை வகையில நீண்டு ஒலிக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை அமையக்கூடியதுதான் இந்த அளபடை. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது மாத்திரைகளாக பிரிக்கப்பட்டுள்ளார்கள். அதாவது கண் இமைக்கும் நேரம், கை நொடிக்கும் நேரம், இதைத்தான் மாத்திரை என்று கூறுவார்கள். இப்ப ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான முறையில இப்ப குறிலுக்குன்னா எத்தனை மாத்திரை இருக்கணும், நெடிலுக்கு எத்தனை இருக்கணும், மெய்யெழுத்துக்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நான் அடுத்ததாக நான் கூறுகிறேன். இப்ப உயிர்மை என்று பார்த்தால் அதனுடைய குறிலுக்கான 1 மாத்திரை, நெடிலுக்கான 2 மாத்திரை, மெய்யெழுத்திற்கு அரை மாத்திரை அளவாக கொடுக்கப்பட்டுள்ளது. இப்ப
ஆயுதம் எடுத்துக்கொண்டால் முற்றாயுதம் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து ஒலிப்பது. அதாவது 3 புள்ளிகளை உடையதுதான் ஆயுதம். அது எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா எஃகு, அஃது, வெக்காமை. இந்த 3 புள்ளிகள் வைத்து இருக்கக்கூடியது. தனக்குரிய அரை மாத்திரை அளவில் ஒலிக்கக்கூடியது ஆயுதம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அடுத்து அளபடை. இப்ப அளபடை என்றால் அதாவது எழுத்தின் இயல்பான ஒளி மிகுந்து மாத்திரையை நீடித்தல் தான் அளபடை. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இயல்பான வாழ்க்கையில இயல்பான பேச்சுல பாத்தீங்கன்னா அந்த அளபடையை நம்ம என்ன என்பதை கண்டுபிடிக்க முடியும். இப்ப சாதாரணமா நம்ம ஒருத்தர் பேர் சொல்லி அழைக்கும் போது கூட ராமன் தான் பேரு. ஆனா நம்ம கூப்பிடும் போது ராமா தூரத்துல இருந்து கூப்பிடும் போது ராமா நீண்டுகிட்டே போகும் பாருங்க, இது அளபடை. இப்ப இந்த இசை அதே மாதிரி பாடல்களை இசைக்கும் போது பாடல்கள் கேட்கும் போது அந்த பாடல் பாத்தீங்கன்னா இப்ப வாராய் நீ வாராய், இப்ப இழுத்து சொல்றேன் பாருங்க, ஆன்னு சொல்லி இழுத்து போது பாருங்க. இப்ப பாடல்களை இசைக்கும் போது அதன் அளபடையானது நீண்டு ஒலிக்கும். அதே மாதிரி பிறரை விழிக்கும் போது, பிறரை அழைக்கும் போது, பிறரை கூப்பிடும் போது என்று சொல்லக்கூடிய வகையில் கண்ணா வா, அருகில் இருந்தா கண்ணான்னு சொல்றேன், தூரத்துல இருக்கும்போது கண்ணா முருகா, அப்ப இந்த அளபடையானது நீண்டு ஒலிக்கும். அதே மாதிரி ஒருவரை முறையீடு செய்யும் போது, அப்போ ஏதாவது கம்ப்ளைண்ட் நம்ம சொல்லும் போது கொஞ்சம் நம்ம அந்த பர்சனை நம்ம கொஞ்சம் பெயர் சொல்லி நம்ம நீண்டு ஒலிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதன் துன்பத்தில் புலம்பும் போதும் கூட இதன் அளபடையானது நீண்டு இருக்கும். அதே மாதிரி இப்ப காய்கறி கடைக்காரங்களை தெருவில் வித்துட்டு போறாங்கன்னு பார்க்கும்போது அவங்க ஒரு கத்திரிக்காயோ ஒரு தக்காளியோ விற்கும் போது பாத்தீங்கன்னா தக்காளி ஒருதான் வரணும், தக்காளின்றது முடிஞ்சிடணும். ஆனா அந்த இழுத்துக்கிட்டே போறாங்க பாருங்க, நீண்டு ஒலிக்கக்கூடியதுதான் அளபடி என்று சொல்கிறார்கள். இந்த அளவனுடைய வகைகள் பாத்தீங்கன்னா 2. ஒன்று உயிரிழப்படை, மற்றொன்று ஒற்றளப்படை. இப்ப பாத்தீங்கன்னா அளபடை நீண்டு ஒலித்தல் என்று பொருள்படும். செய்யுளில் ஓசை குறையும் போது ஒரு சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கக்கூடிய அந்த நெட்டெழுத்துக்கள் சமக்குரிய 2 மாத்திரையிலிருந்து நீண்டு ஒலிக்கும். அதுதான் அளபடை என்று கூறுவார்கள். அதாவது பாத்தீங்கன்னா செய்யுளின் ஓசையை அளவை கூட்டுதல் தான் அளபடை. இப்ப தமிழ் இலக்கணங்களில் அப்ப மாத்திரையை பார்க்கும்போது அந்த நொடிக்கக்கூடிய அளவில தான் நம்ம இதுல சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அந்த உயிர் குறில் மாத்திரைன்னு பாத்தீங்கன்னா உயிர் குறில், அதாவது உயிர் மெய் குறில் என்பது ஒரே ஒரு மாத்திரை அளவுதான். உயிர் நெடில், உயிர் மெய் நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய்க்கும் ஆயுதத்திற்கும் அரை மாத்திரை, உயிரிழப்படைக்கு தன்னுடைய அதாவது பாத்தீங்கன்னா அரை மாத்திரை அளவிலிருந்து 2 மாத்திரை அளவாக ஒலிக்கக்கூடியது. ஒற்றளப்படையும் அரை மாத்திரையிலிருந்து 2 மாத்திரை அளவாக ஒலிக்கக்கூடியது. அதுக்கு தனித்தனியாக நமக்கு எடுத்துக்காட்டுகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரி, இப்ப அளபடையின் வகைகள் 2. ஒன்று உயிரிழப்படை, மற்றொன்று ஒற்றளப்படை. இப்ப இந்த உயிரிழப்படை என்று பார்த்தால் 3 மாத்திரைகள் பெற்று வரக்கூடியதுதான் உயிர் அளபடை. இந்த 3 மாத்திரைகள் பெற்று வரக்கூடியது. அதாவது பாத்தீங்கன்னா செய்யுளில் ஓசை குறையும் போது அந்த ஓசையை நிறைவு செய்யும் பொருட்டு, அதாவது குற்றெழுத்தாகிய பாத்தீங்கன்னா குற்றெழுத்துக்கள் நான் சொல்லியிருக்கேன் 5. அந்த குற்ற எழுத்துக்களும் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இவை எல்லாமே அளவெடுக்கும். இவ்வாறு அளவெடுக்கும் போது அதாவது உயிர் நெடிலுக்கு இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பக்கத்தில் எழுதப்படும். அதாவது பாத்தீங்கன்னா உயிர் நெடிலுக்கு இனமான எழுத்துக்கள் குற்றெழுத்துக்கள் அதன் இடத்தில் எழுதப்படும். இப்ப பாருங்க, உலா அர், உலா, உலா என்பது இல்லு கூட்டல் ஆ, லா. அப்ப அது பாத்தீங்கன்னா உயிரெழுத்து. அந்த உயிரெழுத்துக்களுக்கு இனமான அருகிலேயே குறில் ஆ அமைந்துள்ளது. இதுதான் உயிர் அளபடை. அப்ப கெடா ஆ, இட்டு கூட்டல் ஆ, அதுவும் உயிரெழுத்துக்கள் தான். அந்த உயிரெழுத்துக்கள் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா அதே உயிரெழுத்துக்கள் அமைந்துள்ளது. கெடா ஆ என்ற நெடிலெழுத்தோடு குறில் ஆ எழுத்தானது அமைந்துள்ளது. விடா அர் என்பது விடா இட்டு கூட்டல் ஆ, நெடில் ஆவானது, அதன் அருகிலேயே குறில் ஆவானது அமைந்துள்ளது. இதுதான் உயிர் அளபடை. அது ஒரு உயிரோடு பக்கத்துல அதனுடைய இனமான
அதே உயிரெழுத்துக்கள் அமைந்து வரக்கூடியதுதான் இதில் உயிர் அளபடை. நம்ம வந்து சில நேரங்களில் கேள்விகள் நமக்கு கேட்கும் போது பாத்தீங்கன்னா உயிரளபடை எடுத்து எழுதுக, ஒற்றளபடை குற்றி எழுதுகிறோமா குற்றி எழுதுகிறோமா என்று நமக்கு தெரியாது. அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலை சின்ன ஷார்ட்கட்டா நம்ம வந்து மனசுல பதியும்படி நம்ம சின்ன இதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி தான் நமக்கு அதை நம்ம பதிந்து வைத்துக் கொண்டோமானால் எடுத்து எழுதும் போது நமக்கு ரொம்ப எளிமையாகவும் இருக்கும். கண்டிப்பாக அதில் நாம் மதிப்பென்றையும் பெற்றுவிட முடியும். பாத்தீங்கன்னா உயிரிழப்படையின் வகைகள் நெக்ஸ்ட். உயிரிழப்படையின் வகைகள். இதற்கு முன்னதாக பாத்தீங்கன்னா இந்த குறில் எழுத்துக்கள் என்பது ஒரு மாத்திரை தான், நெடில் என்பதற்கு 2 மாத்திரை. குறில் எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும், குற்றெழுத்துக்கள் ஆ இ உ க, வெறும் குறில் க, அதுக்கப்புறம் குறில் சா தா பா இவ்வாறு இருக்கக்கூடியது எல்லாமே குறில் எழுத்துக்கள். இது ஒரு மாத்திரை தான். நெடில் என்பது 2 மாத்திரை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த மாதிரி மாத்திரை அளவுகள் வைத்து தான் அது என்ன ஆகுனாக்கும் இந்த அளவடையானது அமைய பெற்றுள்ளது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏன்னா கேள்விகள் நான் டிஎன்பிஎஸ்க்குரியது நம்ம புத்தகத்தை பார்க்கும்போது கூட மாத்திரைகளை பற்றி கூட நமக்கு கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். ஸோ அதனாலதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாத்திரை அளவை பற்றி நான் எடுத்துரைக்கிறேன். அப்ப இந்த அளபடையின் உயிரிழப்படையின் வகைகள் பாத்தீங்கன்னா செய்யுளிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை என்று 3 வகைப்படும். இந்த இன்னிசை அதாவது பாத்தீங்கன்னா செய்யுளிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை என்பது ஈரசை சீராக வரும். நான் பின்னாடி உங்களுக்கு அந்த சீரை பத்தி நான் சொல்றேன். அப்ப இது பாத்தீங்கன்னா செய்யுளின் ஓசை அளவை கூட்ட பயன்படுத்தப்படும் முறைக்குத்தான் செய்யுளிசை அளபடை என்று நாம் அளவெடுத்து சொல்லக்கூடியது. அதாவது செய்யுளுடைய ஓசையானது குறுகி ஒலிக்கிறதா நீண்டு ஒலிக்கிறதா என்று பார்க்கக்கூடியதுதான். உயிரிழப்படையின் வகைகள் 3: செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. இப்ப செய்யுளிசை அளபடையானது ஈரசை சீர்களாக வரும். இன்னிசை அளபடை என்பது மூவசை சீர்களாக வரும். சொல்லிசை அளபடை என்பது பாத்தீங்கன்னா வினையச்ச அளவு, அதாவது வினையச்சமோ அல்லது பெயரச்சமோ சார்ந்து வரக்கூடியதுதான் சொல்லிசை அளபடை. இப்ப செய்யுளில் ஓசையை நிறைவு செய்யும் பொருட்டு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ உயிர் நெட்டெழுத்துக்கள் அளவெடுத்து வருவது செய்யுளிசை அளபடை. இப்ப பாருங்க, எடுத்துக்காட்டு கொடுத்திருக்க பாருங்க. ஏரின் உலார் உழவர், புயல் என்னும் வாரி வளங்குன்றிகால். இப்ப இதுல எடுத்து எழுதும் போது உலா உலா தனியா நான் ரெட் லைன்ல கொடுத்திருக்கேன். இந்த உலான்றது அதை பிரிக்கணும். நம்ம நிலைமொழியில தான், நிலைமொழி ஈறு வச்சுக்குவேன். உலா கூட்டல் அருணை வைத்துக் கொண்டால் உலா என்பது நிலைமொழி ஈரில் லா லா என்றால் இல்லு கூட்டல் ஆ. இப்ப நெடில் லா வந்து விட்டது, அதன் அருகிலேயே குறில் லா வந்துள்ளது. இதுதான் செய்யுளிசை அளபடை. அதே மாதிரி தருவும், தொழுவும், ஓதல், தொழா அன், உரா அமை, பெரா ஆ. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது பெரும்பாலும் அடிக்கடி கேட்கக்கூடியதுதான். இதுதான் பெரும்பாலும் வந்து கேள்வியும் அதுக்கான பதிலும் நமக்கு கிடைத்து விடுகிறது. இந்த செய்யுளிசை அளபடையை பொறுத்த வரைக்கும், அதாவது இசையை நிறைவு செய்யும் பொருட்டு முதலாகவும் வரலாம், இடையிலையும் வரலாம், கடையிலையும் வரலாம். அவ்வாறு நமக்கு உயிரெழுத்துக்களுக்கு இனமான அதே உயிரெழுத்துக்கள் பக்கத்தில் அமைந்திருந்தால் அது செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னிசை அளபடை. இன்னிசை அளவு செய்யுளில் ஓசை குறையாத பொழுது செவிக்கு இனிய ஓசையை தரும் பொருட்டு உயிர் குறியில் நெடிலாகி மேலும் அளவெடுத்து வரும். செய்யுளில் ஓசை என்பது நம்ம வந்து நீண்டு ஒலிக்கக்கூடிய ஓசைகளாக குறிக்கக்கூடியது. சில செய்யுள் பாடல் வரிகள் நம்ம புத்தகத்திலே பார்த்திருக்கோம். பாடல்கள்ல நம்ம படிக்கும்போது அதை இன்னிசையோடு படிக்கும்போது அது வந்து கொஞ்சம் குறுகிய ஓசை இருக்கலாம், நீண்ட ஓசை இருக்கலாம்.
இவ்வாறு வரக்கூடிய ஓசையைத்தான் அளவெடுத்து இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை, செய்யுளிசை அளபடை என்று பிரிக்கப்பட்டுள்ளது. இதுல பாத்தீங்கன்னா இன்னிசை அளபடை கொடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் தலை என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது செவிக்கு, அதாவது செய்யுள் ஓசை குறையாத பொழுது செவிக்கு இனிய ஓசையை கொடுக்கும் பொருட்டு உயிர் குறில் நெடிலாகி அளவெடுத்து வரும். கொடுப்பதும், நம்ம பேசும்போதே கொடுக்கிறது வாங்குறது, கொடுப்பதும் தான் சொல்லணும், கொடுப்பதும். அப்ப நெடில் உயிரெழுத்து இங்கே வந்துள்ளது. கொடுப்பதும் இத்து கூட்டல் ஊ, இப்ப நெடில் ஊ குறில் ஊ என்று அமைந்துள்ளது என்று சொல்ல. கொடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. இப்ப கொடுப்பதும், கொடுப்பதும், எடுப்பதும், எடுப்பதும் என்று ஓசை குறையாத இடத்தில் இனிய ஓசை தருவதற்காக குறில் எழுத்தானது நெடில் எழுத்தாக அளவெடுத்து வரக்கூடியதான் இன்னிசை அளபடை என்று சொல்லக்கூடியது. இதுல பாத்தீங்கன்னா உள்ளதும் வருவதும், வருவதும் தான் சொல்லணும். ஆனா நம்ம வந்து இசையை வந்து அளவெடுத்து அதோடைய அழகை கூட்டுவதற்காகவும் அதை இசையை வர்ணித்து கூறுவதற்காக அதை நீட்டி சொல்லப்படுவதுதான் இதனுடைய இன்னிசை அளபடை. வாங்குவதும், எடுப்பதும், தாங்குவதும், வளர்க்குறும், இந்த மாதிரியான நீண்டு ஒலிக்கக்கூடியது. அடுத்து சொல்லிசை அளபடை. கட்டாயமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், கட்டாயமாக இதிலிருந்து ஒரு கேள்விகள் கேட்கப்படும். இன்னிசையா, சொல்லிசையா, செய்யுளிசையா என்பது கண்டிப்பாக இதில் மூன்றில் கண்டிப்பாக ஒரு கேள்வியாவது உங்களுக்கு வரும். அதனால நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். சொல்லிசை அளபடை என்பது செய்யுள் ஓசை குன்றாத போது பெயர்ச்சொல் வினையற்ற பொருளை தருவதற்காக அளவெடுக்கும். பாருங்க, குடி தளியி கோலேச்சும் மாநில மன்னன் அடி தளியி நிற்கும் உலகு. இக்குறட்பாவில் தளி என்று இருப்பினும் செய்யுள் ஓசை குறையாமல் தளி என்பது தழுவுதல் என்ற பொருள் தரும். அதாவது தழுவுதல் என்பது பெயர்ச்சொல். இச்சொல் தாழி அளவெடுத்து தழுவி என்று வந்துள்ளது என வினையற்ற சொல்லாக வந்துள்ளது. அதாவது ஓ, ஒரி, தளி, உரி என்று வந்துள்ளது. பாருங்க, சொல்லினுடைய, அதாவது பாடல்கள்ல முதலாவதாக இருந்தாலும் சரி, பெரும்பாலும் வந்து முதலாவதாகத்தான் கேட்கப்படுவார்கள். இதுல பாத்தீங்கன்னா தளி, குறி, உரி, ஒரி என்று இவ்வாறாக வரக்கூடியது. இப்ப இதுவும் பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்களுக்கு இனமான மற்றொரு குறில் எழுத்தானது வந்துள்ளது, உயிரெழுத்துக்களான இனமான குறில் எழுத்து வந்துள்ளது என்று சொல்லிசை அளபடியில் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒற்றளபடை. செய்யுள்கள்ல செய்யுள் பாடல் பகுதி படிக்கும் போது அந்த ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்வதற்காக சொல்லிலுள்ள மெய்யெழுத்து அளவெடுத்தலை தான் ஒற்றளபடை என்கிறோம். ஈஸியான முறையில் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒற்றளபடை என்பது ஒற்றெழுத்துக்கள் மட்டும் வருவது என்று நம் மனதில் பதிய வைத்து விடக்கூடாது. அதுல பாத்தீங்கன்னா 2 இங்கு வந்திருக்கு பாருங்க. எங்குங்கிறை வனுல நென்பாய் வெகுவார்க்கு இல்லை வீடு. அப்ப அந்த மெய் எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா 2 முறை வந்துள்ளது ஒற்றளபடை. ஒரு முறை அளவெடுப்பதற்கு பதிலாக 2 முறை அளவெடுத்து வந்துள்ளது. எங்கிங்கு, அங்கிங்கு, எக்குக்கு என்று 2 முறை ஆனது வந்துள்ளது. நம்ம வந்து பேப்பர் நம்ம நினைக்கலாம் ரெண்டுமே என்னது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்குமோ, இது தவறா இருக்குமோ, தப்பா போட்டிருப்பாங்களோ என்று சில பேர் நம்ம யோசிச்சு என்ன பண்றோம், அந்த கேள்விக்கான பதிலை தவறாக எழுதி விடுவோம். கிடையாது, இதுதான் சரியான விடை. 2 முறை அளபடையானது 2 முறை அளவெடுத்து வரக்கூடியதுதான் ஒற்றளபடை என்று சொல்லக்கூடியது. பாத்தீங்கன்னா இந்த ஒற்றளபடையை வந்து என்ன சொல்லலாம், நம்மன வயலன ஆயுதம் அளவாம் குரிலினை குறிச்சிடை கடை
மிகலை அவற்றின் குறி யாம் வேறே என்று நன்னூல்ல கொடுக்கப்பட்டுள்ளது. பாத்தீங்கன்னா இல்லு இல்லு, அதாவது இரு இல்லை தவிர 11 எழுத்துக்களும் குறிலை அடுத்து இரு குறில்கள் வந்துள்ளது. இப்ப இந்த ஒற்றள படையில பாத்தீங்கன்னா சொல்லுங்க, மெய் எழுத்துக்களாகிய ஞஞன நமன, இது வந்து மெல்லெழுத்துக்கள், மூக்கு ஒலிகளை கொண்ட மெல்லெழுத்துக்கள். அதே மாதிரி அதாவது பாத்தீங்கன்னா ஞஞன நமன மெல்லினம், யரள வளல இடையினம் என்று சொல்லக்கூடிய அதுல வந்து இரு இல்லை தவிர்த்து 2 எழுத்துக்கள் வராது. அதுல இவ்வு ஈ இல்லு இல்லு ஆகிய 10, அதாவது 11 எழுத்துக்கள் தான் நமக்கு இதில் வரும். அதாவது எழுத்துக்கள் ஒரு குறிலை அடுத்து 2 குறில் எழுத்துக்கள் வரும். இனிய ஓசையை அளவெடுப்பதுதான் இந்த ஒற்றளபடை என்று கூறக்கூடியது. அடுத்து குற்றியலுகரம். குற்றியலுகரம் என்று சொன்னால் குறுகிய ஓசை உடையதாக இருக்கும் என்று கூட நாம் எண்ணுவது உண்டு. அந்த குற்றியலுகரம் பாத்தீங்கன்னா குறைந்து ஒலித்தல் என்பது குற்றியலுகரத்திற்கான ஒரு சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை, தன்னுடைய ஒலிக்கக்கூடிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கக்கூடியது. இதுக்கு இந்த குற்றியலுகரத்திற்குன்னு சொல்லிட்டு மாத்திரை அளவு, ஏன்னா அளவடைய பொறுத்த வரைக்கும் மாத்திரைகள் மாறும். இப்ப இந்த குற்றியலுகரத்திற்கு மாத்திரை என்று சொன்னால் மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை தான், உயிர் எழுத்துக்களுக்கு 1 மாத்திரை, உயிர் நெடிலுக்கு 2 மாத்திரை, உயிர்மைக்கு 1 மாத்திரை, அதாவது உயிர்மை குறியெழுத்தாக இருந்தால் 1 மாத்திரை, உயிர்மை நெடிலாக இருந்தால் 2 மாத்திரை அளவாக இருக்கக்கூடியது. இதில் இத பாத்தீங்கன்னா குற்றியலுகரம் என்பது குறுமை, அதாவது குறுகிய ஓசை ஏற்படுத்தக்கூடியது. குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம், குற்றிய லுகரம் தனியா இருக்கு, குற்றிய லிகரம் தனியாக இருக்கிறது. இந்த குற்றிய லுகரத்தை பார்க்கிற வரைக்கும் நம்ம வந்து இதழ் குவிந்து ஒலிக்கக்கூடியதாக இருக்கும் குற்றிய லுகரம். அதாவது பாத்தீங்கன்னா ஒலிக்கக்கூடிய அந்த எழுத்தானது கு சு டு து பு ரு என்று எழுத்துக்கள் வரும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கடைசியில அந்த எடுத்துக்காட்டுல இருக்கு பாருங்களேன், கு சு டு து பு ரு என்ற இதழ் குவிந்து ஒலிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப தனி நெடிலான பல எழுத்துக்களை தொடர்ந்தோ சொல்லுக்கு இறுதியில் வல்லின மெய்யோடு சேர்ந்து வரும் உகரம் தனக்கு 1 மாத்திரை, தன்னுடைய ஒலியிலிருந்து அளவிலிருந்து, அதாவது 1 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கக்கூடியதுதான் குற்றியலுகரம். சில நேரங்களில் கேள்விப்பட்டு குற்றியலுகரத்திற்கான மாத்திரை அளவுகளை கீழ்கண்டவாறு எடுத்து எழுதுக என்று கூறும்போது நாம் 1 மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கக்கூடியதுதான் இந்த குற்றியலுகரம். இதுக்கு எடுத்துக்காட்டுகள் கொடுத்திருக்காங்க. பசு, காசு, படு, பாடு, பந்து என்று கொடுத்திருக்காங்க. இதுல இறுதி எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா எல்லாமே உகரத்தை சார்ந்து அமையும். அப்ப நான் சொல்லியிருக்கேன், குறிமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். பாடு ஊ, காசு இச்சு கூட்டல் ஊ, இட்டு கூட்டல் ஊ டு பாடு, பந்து இட்டு கூட்டல் ஊ பந்து. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா குசுடு துபுரு அளபடையாக வந்துள்ளது. இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, இறுதி எழுத்தானது இது எல்லாமே பாத்தீங்கன்னா 1 மாத்திரை அளவிலிருந்து நம்ம சொல்லியிருக்கேன். உயிர்மை எழுத்தானது 2 மாத்திரை என்று 1 மாத்திரை அளவு என்று சொல்லியிருக்கிறோம். இதை பொறுத்த வரைக்கும் குற்றியலுகரத்தை பொறுத்த வரைக்கும் 1 மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கக்கூடியது. இது பாத்தீங்கன்னா சொல்லுக்கு முதலிலும் இடையிலும் உகரம் தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்துதான் ஒலிக்கும் என்று சொல்கிறோம். சொல்லின் இறுதி எழுத்தாக நிற்கும் குற்றியலுகரத்திற்கு முன் உள்ள எழுத்து பொறுத்த வரைக்கும் 6 வகையாக பிரிக்கப்படுகிறது. இது ரொம்ப முக்கியமானது. இந்த குற்றியலுகரத்தினுடைய வகைகள் எத்தனை என்று கேட்டால் 6. அதாவது பார்த்தீங்கன்னா நெடிலோடு ஆயுதம், உயிர்வழி, மெலி இடை தொடர்மொழி இறுதி, வன்மையூறுகரம் மகும், பிறமேல் தொடரவும் பெருமே நன்னூல்ல என்ற அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்காங்க. இதனுடைய வகைகள் பாத்தீங்கன்னா 6. பாத்தீங்கன்னா நெடில் தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம்,
இடைத்தொடர் குற்றியலுகரம். இப்ப இதெல்லாம் எவ்வாறு எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பதை நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனால் இதெல்லாம் போட்டித் தேர்வுகளுக்கு வரக்கூடிய ஒன்று. இப்ப நெடில் தொடர் குற்றியலுகரம் என்பது தனி நெடிலை தொடர்ந்து வரும் எழுத்துக்கள் தான் நெடில் தொடர் குற்றியலுகரம். இப்ப தனி நெடில் என்பது உயிர் நெடிலாகவும் உயிர் மெய் நெடிலாகவும் இருக்கும். பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு பாருங்க. இப்ப நான் சொல்லியிருக்கேன் உயிர் நெடிலாகவும் இருக்கும் உயிர்மெய் நெடிலாகவும் இருக்கும். அதாவது பாகு, இப்ப நான் குற்றியலுகரம் என்று சொன்னாலே இதழ் குவிந்து ஒலிக்கக்கூடியது. பூ சு டு து பூ ரு, பாருங்க இதழ் குவிந்து ஒலிக்கக்கூடியது. இதேதான் நெடில் தொடர் குற்றியலுகரத்துல பாகு பாகு முதல் எழுத்தானது நீண்டு கு இக்கு கூட்டல் உ கு என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இது குற்றியலுகரத்திற்கான நெடில் தொடர் குற்றியலுகரம். முதல் எழுத்து நீண்டு இருக்கும். பா கா தோ கா என்பது நீண்டு ஒலிக்கக்கூடிய இடத்துல இந்த குற்றியலுகரமானது அமைந்துள்ளது. இப்ப இதை வைத்து பார்க்கும்போது நெடில் தொடர் குற்றியலுகரம் என்பதை நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம எழுதிக்கலாம் நம்ம ஆன்சரை. பாகு காசு இப்ப நெடிலோடு சேர்ந்த குற்றியலுகரம் அங்கு வந்துள்ளது. உ கடைசி எழுத்து பிரிக்கும் போது உ உகரத்தோடு சேர்ந்து அமையும். பாகு காசு தோடு காது நெடிலை சார்ந்து அமையக்கூடிய உகரம். அதுக்கப்புறம் உயிர் தொடர் குற்றியலுகரம் என்று பார்த்தால் உயிரெழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம். உயிரெழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடியது உயிர் தொடர் குற்றியலுகரம். இப்ப பாத்தீங்கன்னா அதுல அழகு முரசு பண்பாடு எருது மரபு இதெல்லாம் வரக்கூடியது எல்லாமே உயிர் தொடர் குற்றியலுகரம். அதாவது கடைசி எழுத்தாக இருக்கக்கூடியது. நான் ஏற்கனவே சொன்னதான் குசுடுதுபுரு. முன்னாடி உயிர்மை எழுத்து வரும். உயிர் எழுத்துல பாருங்க குசுடுதபுருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உயிரெழுத்து வரும். பிரித்தால் தெரியும் நமக்கே. இக்கு கூட்டல் ஊ கு என்பது உயிர் தொடர் குற்றியலுகரம். இக்கு கூட்டல் ஊ என்பது ஊது. அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்களானது உயிரெழுத்தை தொடர்ந்து வரக்கூடியது உயிர் தொடர் குற்றியலுகரம். ஆயுத தொடர் குற்றியலுகரம் என்பது ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரக்கூடியதுதான் ஆயுத தொடர் குற்றியலுகரம். அதேதான் நமக்கு பாருங்க. இது ஆயுத தொடர் சொல்ல வேண்டியதே கிடையாது, அனைவரும் அறிந்த ஒன்று. அடுத்து வன்தொடர் குற்றியலுகரம். வல்லின எழுத்தை தொடர்ந்து வல்லின எழுத்துக்கள் எல்லாருக்கும் தெரியும். கசட தபர வல்லினம். இப்ப வல்லின எழுத்துக்களை தொடர்ந்து குற்றியலுகரம் வரும். பாருங்க அந்த ரெட் லைன்ல கொடுத்திருக்கோம். பாக்கு தச்சு தட்டு பத்து உப்பு. இப்ப வல்லின எழுத்துக்கள் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இப்ப இதனை கொடுத்திருக்கிறோம். இதனை தொடர்ந்து அந்த கடைசி எழுத்தானது கு ஊ என்று முடியக்கூடியது வல்லின எழுத்துக்கள். அதாவது வல்லெழுத்துக்களை தொடர்ந்து அமையக்கூடியதுதான் எல்லாமே வன்தொடர் குற்றியலுகரம். அதே மாதிரி மென்தொடர் குற்றியலுகரமானது மெல்லெழுத்துக்களை மெல்லின எழுத்துக்களான மூக்கொலிகளை தொடர்ந்து அமையக்கூடியதுதான் மென்தொடர் குற்றியலுகரம். இதுலயும் பாருங்க சங்கு பஞ்சு வண்டு இந்து இம்மு இந்த மாதிரியாக அமையக்கூடியது. மெல்லெழுத்துக்களை தொடர்ந்து கடைசி எழுத்து அமையும். இதுதான் மென்தொடர் குற்றியலுகரம். இடைத்தொடர் குற்றியலுகரமானது வல்லின எழுத்தை தொடர்ந்து குற்றியெழுத்து வரும். இடையில வரும் நமக்கு மூழ்கு செய்து சால்வு என்று வரக்கூடியது இடைத்தொடர் குற்றியலுகரம். நெக்ஸ்ட் இப்ப குற்றியலுகரத்துக்கு அப்புறம் குற்றியலிகரம். இப்ப இகரம் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். இகரம் என்றாலே உயிர் எழுத்துக்களை சார்ந்து அமையக்கூடியது. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை அளவில தான் ஒலிக்கும் உயிரெழுத்தானது. ஆனால் நம்ம அளவடையாக பார்க்கும் பொழுது இந்த குற்றியலுகரமானது ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கக்கூடியது. அதாவது நிலைமொழி ஈற்றில் உள்ள குற்றியலுகரம் வருமொழி முதலில் யகரம் வரும் பொழுது இகரமாக திரியும். அவ்வாறு திரிந்த இகரம் தான் குற்றிய லிகரம். இப்ப நிலைமொழி ஈறு என்று பார்த்தால் நாடு கூட்டல் யாது நாடு
நாடு என்பது நிலைமொழி டூ என்பது, அதாவது நாடுல வந்து டூ என்பது நிலைமொழி ஈறு. அதை பிரிக்கும் போது இட்டு கூட்டல் ஊ நிலைமொழி ஈறு. டூ என்பது நிலைமொழி ஈறு. இது பிரிக்கும் போது ஊ என்ற உகரமாகவும், நாடு இட்டு கூட்டல் ஈ நாடியாது இப்போ உகரமும் இகரமும், கொக்கி கூட்டல் யாது கொக்கியாது என்று வந்துள்ளது. அப்ப இகரமாக வந்துள்ளது. நாடு நாடு யாது, நாடி யாது நாட்டு யாது என்று பிரிக்கக்கூடிய வகையில் வந்துள்ளது தான் இங்கு குற்றிய லிகரம் என்று சொல்கிறோம். அதாவது யகரமானது இகரமாக திரிவதுதான் குற்றிய லிகரம். இது வந்து ஷார்ட்கட்ல நம்ம புரிந்து வைத்துக் கொள்ள ஒன்று. ஐகார குறுக்கம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொக்கு யாது, இயல்பு யாது, எஃகு யாது, படகு கூட்டல் யாது படகு யாது, இந்த மாதிரியானது இகரமாக வரக்கூடியது. அதான் அசை சொல்லு என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த அசை சொல்லாக வரக்கூடியதுதான். இப்ப தற்போது வந்து பாத்தீங்கன்னா இல்ல அசை சொல்லா இப்ப ஒண்ணும் இல்ல, கேன்மியா சென்மியா இதெல்லாம் பாத்தீங்கன்னா எழுத்ததிகாரத்திலும் சொல்லதிகாரத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது. இது தற்போது இந்த வழக்கில் இல்லை. இப்ப மியா என்று சொன்னால் பூனையைத்தான் மியாவ் என்று சொல்வோம். இப்ப இந்த மியா என்பது அதோட ஒலிகளைத்தான் குறிக்கப்படுகிறது. இப்ப அசை சொற்களாக என்று பார்த்தால் கேன்மியா சென்மியா இப்போது தற்போது வழக்கில் இல்லை. ஈ அதாவது இகரமாக வரக்கூடியது. அதுக்கு பதிலாக தான் நமக்கு கொக்கு கூட்டல் யாது கொக்கி யாது, இயல்பு யாது, எஃகு யாது, படகு யாது, நாடு யாது என்று வரக்கூடியது. இப்ப பாத்தீங்கன்னா குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். இந்த திருக்குறள்ல எடுத்துக்கொண்டோமானால் குற்றிய லிகரமாக குழல் இனிது யாழ் இனிது ஈ என்று வரக்கூடியது, இகரமாக திரிந்து வரக்கூடிய இந்த பாடல்கள்ல திருக்குறள்ல கொடுக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து ஐகார குறுக்கம். அந்த ஐ என்ற எழுத்து தன் 2 மாத்திரை அளவிலிருந்து 1.5 மாத்திரை அல்லது 1 மாத்திரையாக சில நேரங்களில் ஒலிக்கும். இதுதான் ஐகார குறுக்கம் என்று சொல்வார்கள். ஐ என்றாலே தெரியும் உங்களுக்கு, ஐப்பசி ஐ என்று வரக்கூடியது. இத பார்த்தீங்கன்னா ஐப்பசி, மை, மைதிலி, பை, ஐ, பையன் என்று சொன்னால் பையன், பை, ஐ நம்ம வந்து உச்சரிக்கும் போது பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்களாக வரும்போது பை ஐ, இப்பு கூட்டல் ஐ, பை ஐ என்று சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியான உயிரெழுத்துக்களை சார்ந்து வரும். ஐப்பசி ஐ என்று உயிரெழுத்து. மைதிலி என்று பெயர் சொன்னோமானால் மை, மை என்பது நமக்கு மை என்பது உயிர்மை எழுத்துக்களாக இருந்தாலும் மைதிலி என்ற பெயரானது நமக்கு ஐ என்ற உயிரெழுத்துக்களாக வந்துள்ளது. இது ஐகார குறுக்கம். பையன் என்பது சிறு குழந்தைகளே இந்த பையன் சிறு ஒரு செய்து இப்போ நடந்து கொண்டிருக்கா என்று சொல்லும்போது பையன் என்றுதான் சொல்லுவோம் சின்ன குழந்தைகளை. அந்த பையன் என்று சொல்லும் போது நாம் அதை ஒலிக்கும் போது ஐ என்ற உயிரெழுத்துக்களாக ஒலிக்கப்படும் போது அது மாத்திரையிலிருந்து வேறுபட்டு அமைகிறது. அதே மாதிரி கலைவாணி ஐ, கலை ஐ என்று சொல்லக்கூடியது. லை வந்து ஐயாக ஒலிக்க குறைந்து 2 மாத்திரை அளவிலிருந்து 1 மாத்திரை 1.5 மாத்திரை அளவாகவோ ஒலிக்கக்கூடியது. படைப்பு, கடை, மணிமேகலை, சிலை இவன சில எடுத்துக்காட்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை நீங்க புரிந்து படித்து கொள்ளலாம். அடுத்து இது பாத்தீங்கன்னா சொல்லினுடைய முதல்லையோ இடையிலையோ அல்லது கடையிலையோ வரக்கூடும். முதல்லையும் வரும், நடுவுலையும் வரும், கடைசியில கூட வரும். இதுதான் ஐகார குறுக்கம். ஏன்னா இது எல்லாமே நம்ம எப்படி வந்து கணக்கு எவ்வாறு படிக்கிறோமோ அதனை சார்ந்துதான், அதனை போல நம்ம படித்தால்தான் இதற்கு எல்லாமே நமக்கு விளக்கம் சரியாக அமையும். அதற்கான சரியான விடையையும் நம்ம எடுத்து எழுத முடியும். ரொம்ப வந்து கடினமா நம்ம படிச்சோம்னா கண்டிப்பா அது மைண்ட்ல ஏறாது. புரிந்து கொள்ளக்கூடிய திறனும் நமக்கு வந்து குறைவாக இருக்கும். அதனால் நாம் இது பொறுமையாகத்தான் நாம் கையாள முடியும் என்று நான் இதனை கூறிக்கொள்கிறேன். அடுத்து ஐகார குறுக்கம் என்றால் அங்க ஐகார குறுக்கம் என்பது 2 மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கக்கூடியதுதான் ஐகார குறுக்கம். அதாவது பாத்தீங்கன்னா அவ் என்ற எழுத்து தனக்குரிய 2 மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிப்பது என்று கொடுக்கப்பட்டுள்ளார்கள். குறைந்து 1 மாத்திரை அளவில கூட ஒலிக்கும். சில நேரங்கள்ல 1.5 மாத்திரை அளவில கூட ஒலிக்கும். அது வரக்கூடிய அந்த செய்யுளுடைய எழுத்துக்களை பொறுத்தும் ஓசைகளை பொறுத்தும் இந்த குறுக்கமானது அமையும். இது பாத்தீங்கன்னா
அவுகாரம், அதாவது சொல்லில் முதலில் மட்டுமே தான் வரும் அவு என்பது. அப்ப எளிமையான முறையில் நம்ம எடுத்து எழுதி விடலாம். இடையில வராது. அவ், வவ், ஔடதம், ஔவையார், வௌவால் என்று சொன்னால் அந்த அவ் என்ற எழுத்தானது உயிரெழுத்தானது முதல்ல வரும், இடையில வராது, கடையில வராது. அப்ப எளிமையாக எடுத்துள்ளக்கூடியது இந்த அவுகார குறுக்கம். இப்ப கௌதமன் என்று பேர் சொல்றோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவுகார குறுக்கம். மகர குறுக்கம் தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து அவுகார குறுக்கம், மகர குறுக்கம். மகர குறுக்கமானது தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவாக ஒலிக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மாத்திரைகளை பற்றி. உயிரெழுத்துக்களுக்கு எத்தனை வரும், மெய் எழுத்துக்களுக்கு எத்தனை வரும், உயிர்மெய் எழுத்துக்களுக்கு எத்தனை மாத்திரை அளவாக நாம் கணக்கீடு செய்து கொள்ள வேண்டும் என்று அனைவரும் அறிந்த ஒன்று. இப்ப தரும் வளவன், வரும் வண்டி என்று சொல்லக்கூடிய இம் என்ற மெய்யெழுத்து பாருங்க, இம் என்ற மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரையில் இருந்து குறைந்து, எப்போதுமே மெய் எழுத்துகளுக்கு அரை மாத்திரை தான் ஒலிக்கணும். ஆனா அந்த மகர குறுக்கத்துல வரும்போது அரை மாத்திரை அளவில் இருந்து கால் மாத்திரை அளவாக ஒலிக்கும். இதுதான் மகர குறுக்கம். அப்ப நிலைமொழி ஈற்றில் மகரம் இருக்க வருமொழி முதலில் மகரம் வரும் பொழுது மகரமானது முழுமையாக ஒலிக்காது. தரும் வளவன், வரும் வண்டி. அவ்வாறு இம் என்ற மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக ஒலிக்கக்கூடியது. தரும் வளவன். அப்ப நம்ம அதுல போடும்போது தரும் கூட்டல் வளவன், தரும் வளவன். நம்ம அது சேர்ந்து வரும்பொழுது கால் மாத்திரையில் அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை அளவாக அதில் மகர குறுக்கத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆயுத குறுக்கம். இந்த ஆயுத குறுக்கம் என்று சொன்னால் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். 3 புள்ளிகளை வைத்து எழுதக்கூடிய எழுத்துக்கள் தான் ஆயுத எழுத்து. இதுவும் பார்த்தீங்கன்னா மகர குறுக்கத்தை போன்றே அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவிலாக ஒலிக்கக்கூடியதுதான். இப்ப பாருங்க எடுத்துக்காட்டு, கல் கூட்டல் தீது, கல் தீதுன்னு வராது, கற்றீது, கற்றீது, முள் கூட்டல் தீது, முக்தீது, முக்தீது என்று சொல்லக்கூடாது. இல் இல் என்ற சொற்கள் புணர்ச்சியின் போது ஆயுதமாக தெரியும். அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப இப்ப இந்த ஆயுத குறுக்கமானது இப்போ தற்போது வழக்கத்தில் இல்லை. கல் தீது, முள் தீதுன்றது இப்போது பழக்கத்தில் அந்த அளவிற்கு இல்லை. இருந்தாலும் இது இலக்கண முறைப்படி ஆயுத குறுக்கமானது கற்றீது, முக்தீது, கற்றீது, முக்ரீது என்று நாம் குறுக்கத்தோடு அந்த 3 புள்ளி வைத்து எழுதக்கூடிய எழுத்தாகத்தான் மாத்திரையாகத்தான் நாம் அதை ஒலிக்க வேண்டும். அப்ப இது ஆயுத குறுக்கமானது அரை மாத்திரை. ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த மாத்திரை நம்ம இந்த சார்பெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாத்திரையானது தன்னுடைய அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். இப்ப அரை மாத்திரை என்பது இப்ப ஆயுத குறுக்கத்திற்கான மாத்திரை அளவுகள் கேட்கும் போது நம்ம கீழ்கண்டவாறு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அது ஒலிப்பு பாத்தீங்கன்னா அரை மாத்திரையில் இருக்கக்கூடியது தான். ஆயுத எழுத்து எப்போதுமே அரை மாத்திரை அளவு தான், நமக்கு தெரிந்த ஒன்று. ஆனால் இந்த சார்பெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் குறுக்கமாக ஆயுத குறுக்கமாக ஒலிக்கும் போது கால் மாத்திரை அளவிலாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இதுதான் ஆயுத குறுக்கம். அடுத்து நெக்ஸ்ட். சரி, இப்ப பாத்தீங்கன்னா அகர வரிசைப்படி சொற்களை அமைத்தல் கட்டாயமாக பரீட்சையில், அதாவது போட்டித் தேர்வில் கேட்கக்கூடிய ஒன்று. அகர வரிசைப்படி நம்மளால எடுத்து எழுத முடியும் இதெல்லாம் நமக்கு. ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முறையை நம்ம இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதை கொடுத்துள்ளேன். இதுலயும் கண்டிப்பாக 1 மதிப்பெண் கேட்கப்படும், கட்டாயமாக கேட்கக்கூடக்கூடிய கேள்வியான ஒரு விடைதான். இதுல ஏறத்தாழ எல்லா மொழிகளிலுமே அகரம் முதல் எழுத்தாக அமைக்கப்பட்டுள்ளது. என்னவோ தெரியவில்லை. இதில் பாத்தீங்கன்னா அகர வரிசைப்படி சொற்களை அமைத்தல் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இப்ப எழுத்துக்களின் வரிசை முறைகள் என்று பார்த்தால் உயிரெழுத்துக்கள், அதாவது பாத்தீங்கன்னா வரிசை முறைகள்ல உயிரெழுத்துக்களும் வரும், அதாவது உயிரெழுத்துக்கள் மட்டும் தனியா அமையும், உயிர்மெய் எழுத்துக்கள் மட்டும் தனியா கொடுத்திருப்பாங்க. சில நேரங்கள்ல உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து வருகிற மாதிரி கொடுத்திருப்பார்கள் இதுல. இப்ப இதுதான் வரிசை முறையில் அமைக்கப்பட்டுள்ளது.
பாத்தீங்கன்னா எல்லாம் பாத்தீங்கன்னாலே ஒரு மொழியில் உள்ள எழுத்துக்களை மொழிகளின் முறைப்படி அடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் தான் வரிசை என்று சொல்லப்படுகிறோம். இப்ப தனித்தனியாக எழுத்துக்களை கோர்த்து சொற்களை அமைக்கப்படும் பொழுது மொழிகளுக்கு வரிசை என்ற முறை அமைக்கப்பட்டுள்ளது. இதுல தமிழ்ல நெடுங்கணக்குகள் என்று பார்த்தால், அதாவது பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அட்டெண்டன்ஸா இருக்கட்டும், அது என்ரோல்மெண்ட் நம்பரா இருக்கட்டும், ஒரு வரிசைப்படிதான் அமைத்திருப்பார்கள். ஏன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு காரணம் தேடுவதில் சிரமம் இருக்காது, கண்டுபிடிப்பதில் எளிமையாக இருக்கும் என்று இருக்கக்கூடிய வகையில் தான், அதனால நேரமும் மிச்சமாகும் என்ற வகையில் சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த ஆல்பபெட் ஆர்டரை வந்து பயன்படுத்துறாங்க. அதாவது அகரை வரிசை சொற்களை பயன்படுத்துகிறார்கள். அதாவது எழுத்துக்களில் உள்ள சொற்கள் வரிசைப்படி எல்லா சொற்களும் முதல் எழுத்து, அதாவது பாத்தீங்கன்னா வரிசையாக அமைந்திருக்கும் உயிரெழுத்துக்களோ அல்லது மெய்யெழுத்துக்களோ உயிர்மெய் எழுத்துக்களோ என்று பார்க்கும் பொழுது இதை நாம் வரிசைப்படுத்தி அமைத்து எழுதக்கூடியதுதான் இந்த அகர வரிசைப்படி எழுதக்கூடியது. இப்ப சில நேரங்கள் எப்படி கேள்வி என்பது நான் சொல்லியிருக்கேன். உயிரெழுத்தும் உயிர்மெய் எழுத்தும் மெய்யெழுத்தும் கொடுக்கப்பட்டுள்ளார்கள். பின்னாடி உங்களுக்கு அதுக்கான எடுத்துக்காட்டுகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்ப நான் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டியது உயிரெழுத்துக்களை பற்றி தெரிந்திருக்கணும். 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, இப்ப மொத்தம் 246 எழுத்துக்கள் அதாவது நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆயுதத்தோடு சேர்த்து 247 எழுத்துக்களை நம்ம தெரிந்து வைத்திருக்க கொள்ள வேண்டும். அப்ப உயிரெழுத்துக்கள் என்றால் ஆ முதல் தொடங்கி அவ்வரை இருக்கக்கூடியது. மெய் எழுத்துக்கள் என்றால் இக்கு என்று சொல்லக்கூடிய முதல் இன் வரை. அதாவது உயிர்மெய் எழுத்துக்கள் என்று சொன்னால் காங்காச்சா என்று சொல்லணும்னா அந்த இதுல காங்காச்சா என்ற அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் அந்த வரிசையில் வரக்கூடாது. க கா கி கி கு கு இந்த மாதிரியான எழுத்துக்கள் வர வேண்டும். அப்ப ககரத்தில் தொடங்கி நகரம் வரை இருக்கக்கூடியது. அதாவது வரிசை முறை என்று கொடுத்திருக்கிறார்கள். உயிரெழுத்துக்களானது எவ்வாறு தொடங்க வேண்டும், உயிர்மெய் எழுத்துக்கள் எவ்வாறு இருக்க வேண்டும். அப்ப நம்ம எப்போதும் படிப்போம் காங்கா சாங்கா டானா தானா என்று படிப்போம். நம்ம அம்முறையில் அந்த மாதிரியான வரிசையில் எப்போதுமே நாம் எடுத்துக்கொள்ள கூடாது, வரிசைப்படுத்தவே கூடாது. இதை எவ்வாறு வரிசைப்படுத்த வேண்டும் என்றால் நம்பர் 2 வரிசை முறையில கொடுத்துட்டு கானா கா வரிசை என்று எடுத்துக்கொண்டால் க கா கி கி கு கு இவ்வாறு முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப சகர வரிசை என்றால் ச சா சி சி இந்த மாதிரியானதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது வலப்புறத்திலிருந்து இடப்புறத்திலிருந்து வலப்புறமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான வரிசை முறையை தான் நாம் பயன்படுத்தப்பட வேண்டும் அகர வரிசையை பொறுத்தவரை. அடுத்து இதுக்கான உதாரணங்கள் பாருங்க. உயிர் எழுத்துக்களின் வரிசையில் அகர வரிசைப்படி சொற்களை தேர்தல். பாருங்க இதுல 4 விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல பாத்தீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் வரிசையில தான் அமைந்திருக்கும். உயிரெழுத்துக்களின் வரிசையில் அகர வரிசைப்படி சொற்களை தேர்க. ஒட்டகம், இலை, ஆடி, ஊஞ்சல், ஏர் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல வந்து எல்லாரும் தெரிந்த ஒன்றுதான். இதை முதல் எழுத்தை வைத்துக் கொண்டு நாம் ஆரம்பிக்க வேண்டும். இது உயிரெழுத்துக்கள் வரிசை வேணும். உயிரெழுத்துக்கள் மட்டுமே இதில் கொடுக்கப்பட்டிருக்கும். இதற்கான விடை என்று பார்த்தால் நெடிலா பாருங்க, ஆடி இ உ ஏ ஓ என்று வரக்கூடியது. இதுவும் ஒரு உதாரணம் தான். அடுத்து பாருங்க, நம்ம முன்னாடி பார்த்தது உயிரெழுத்துக்கள் மட்டுமே நாம் பார்த்தோம். அடுத்து இப்ப இருக்கக்கூடியது உயிரெழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்களும். பாருங்க உயிரெழுத்தும் வருது. ஆலயம் ஆ என்பது உயிரெழுத்துக்களான நெடில். கடல், இலை, எலி, மணி, யானை என்று கொடுக்கப்பட்டுள்ளார்கள். இதுவும் வந்து போட்டித் தேர்வுகளுக்கு வரக்கூடியதான். கலந்து கொடுத்திருப்பாங்க. உயிரெழுத்து வரும், உயிர்மெய் எழுத்தும் வரும். இப்போ உயிரெழுத்துக்களை நம்ம முன்னாடி பயன்படுத்தி கொண்டு பிறகு நாம் உயிர்மெய் எழுத்தை கையாள வேண்டும். அதற்கான வரிசையும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான விடை என்று பார்த்தால் இ ஆ இ ஏ க ம ய எல்லாமே உயிர்மெய் எழுத்துக்களோடு உயிரெழுத்துக்களும் சேர்ந்து அமைந்துள்ளது. அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் வரிசையில் பார்த்தோம். உயிரெழுத்துக்கள் தனியா பார்த்தோம், உயிரெழுத்துக்களும் பார்த்தோம். இப்ப உயிர்மெய் எழுத்துக்கள் மட்டும் வந்துள்ளது. பாருங்க எல்லாமே பாருங்க எந்த மாதிரியான வரிசையில் கொடுக்கப்பட்டுள்ளார்கள் என்று பாருங்கள். மிளகாய், முத்து, மௌனம், மணல் இதையே 4 முறை மாற்றி மாற்றி கொடுக்கப்பட்டுள்ளார்கள். இதையும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து உயிர்மெய் எழுத்துக்கள்ல
இடதுபுறம் இருந்து வலதுபுறமாகத்தான் நாம் கணக்கீடு செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு நாம் பார்த்தோமானால் விடையானது இதழ் ஈ, நெடில் ஈ, மணல் மா வரிசையில் கொடுக்கும். சில பாத்தீங்கன்னா ஒரே வரிசையில கேட்டிருப்பாங்க. கா வரிசைனா கா வரிசையோட கேட்டிருப்பாங்க, தா வரிசைனா தா வரிசையிலே கேட்டிருப்பாங்க, கா வரிசைனா அந்த கா வரிசையிலே அவங்க கேட்டிருப்பாங்க, எழுத்து வரிசையில கேட்டிருப்பாங்க உயிர்மை எழுத்துக்கள்ல. இதுல பாத்தீங்கன்னா வெறும் மா வரிசையிலே கேட்டிருக்காங்க பாருங்களேன். உயிர்மை எழுத்துக்கள்ல மா வரிசையில் கேட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு வரிசையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படலாம் கட்டாயமாக. இதற்கும் நமக்கு ஒரு மதிப்பெண் கொடுக்கப்படுவார்கள். இதிலே நம்ம ஒரு எழுத்து நம்ம தவறாக பயன்படுத்தி விட்டோம் என்றால் இதற்கான ஒரு எளிமையான விடைகளை கூட நம்ம நாம் தவறுகள் செய்து விட்டோமோ என்று ஒரு மதிப்பெண் போய்விட்டதே என்று நம்ம அதுக்கான ஃபீல் பண்றக்கூடிய சூழ்நிலை கூட வரும். இதற்காக நம்ம கவனமாக எடுத்து கையாளப்பட வேண்டும். அடுத்து ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இப்ப அளவடைகள் என்று பார்த்தோம்னால் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். இதுல சில நேரங்கள்ல கேள்விகள் எப்படி கேட்டிருப்பாங்க பாத்தீங்கன்னா, இன்னிசை அளபடை எழுத்துகள், இன்னிசை அளபடையில் எத்தனை எழுத்துக்கள் அளவெடுக்கும், ஆயுத எழுத்து அளவெடுப்பது எந்த அளவடையில், பெயர் சொல் வினை சொல்லாக மாற்றுவது எந்த அளவடை, அளவனுடைய வகைகள் எத்தனை என்று கேட்டிருக்கிறார்கள், உயிரெழுத்திற்கான மாத்திரை எத்தனை, மெய் எழுத்திற்கான மாத்திரைகள் எத்தனை, உயிர்மெய் எழுத்திற்கான மாத்திரைகள் எத்தனை, அதே மாதிரி சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், அப்புறம் எழுத்துக்களுடைய அதாவது பாத்தீங்கன்னா குறில் எழுத்துக்கள் எத்தனை, நெடில் எழுத்துக்கள் எத்தனை, இவ்வாறெல்லாம் கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளார்கள். நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு எளிமையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம கடைசியில் அந்த தவறுகள் செய்து விடுவோம். அதே மாதிரி மெய்யெழுத்திற்கான மாத்திரை, அதாவது உயிரளபடைக்கான மாத்திரை எத்தனை, ஒற்றளபடைக்கான மாத்திரை, ஆயுத எழுத்திற்கான மாத்திரை, இவ்வாறெல்லாம் கேட்கப்பட்ட கேள்விதான். அப்ப செய்யுளிசை அளபடையானது எந்தெந்த இடங்களில் அளவெடுக்கும் என்று கேள்விகள் வரும். அதே மாதிரி ஒற்றளபடையானது எந்தெந்த இடங்களில் அளவெடுக்கும், இவ்வாறு கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். அப்ப சில நேரங்கள் இனிய ஓசை தருவதற்காக அளவெடுப்பது எந்த அளவடை என்று இவ்வாறும் கேட்பார்கள். அதே மாதிரி அவ் என்ற இன எழுத்தினுடைய அதாவது அவ்விற்கான இன எழுத்து எது என்று கேட்பார்கள். அப்ப அவ் என்று சொல்லக்கூடிய இணை எழுத்து எது என்று பார்த்தால் உயிரெழுத்தாகிய அவ், நம்ம பாருங்க இதழ் குவிந்து சொல்லக்கூடியது, குற்றிய லுகரத்தில் வரக்கூடியது ஊ, அவ்வின் இணை எழுத்து இது கேட்டிருக்காங்க, டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. அவ்வின் அவ் சொல்றதே ஔவையார், அந்த அவ்வின் இணை எழுத்து ஊ, அதாவது குறியல் எழுத்தாகிய உயிரெழுத்துக்களாகிய குறிலை ஊ என்று சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஐ என்ற இணை எழுத்திற்கான எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. அது ஐயின் இணை எழுத்து எடுத்து எழுதுக என்று கீழே ஒரு 4 எழுத்துக்களை கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆ, ஔ, ஓ, இ என்று கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு சரியான விடை என்று பார்த்தால் இ, ஐ, ஈன்னு சொல்ல பாருங்க. அந்த ஐ நம்ம உச்சரிக்கும் போதே ஐ அடுத்து என்ன வருதுன்றதை நம்ம கொஞ்சம் யோசனை செய்து எழுதுனோம்னா கண்டிப்பா அதுலயும் நம்ம ஒரு மதிப்பெண்ணை எளிமையாக பெற்றுவிட முடியும். எந்தவித ஐயமும் கிடையாது இதுல. அப்ப ஐயின் இணை எழுத்து என்று சொன்னால் ஐ, ஈ என்று நம்ம சொல்லக்கூடியது இதுல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஒற்றளப்படை என்று சொல்றோம் இல்லையா, உயிரளப்படை ஒற்றளப்படை என்று சொல்லக்கூடியது. இப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா இதனுடைய மாத்திரை அளவுகளாக கொடுக்கப்பட்டிருப்பார்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அசை என்று சொன்னேன் அல்லவா, அசை கேக்குதா? கேக்குது மேம். இப்ப உங்ககிட்ட நான் அசை இன்னிசை அளபடியில வரும். அதே மாதிரி செய்யுளிசை அளபடியில உங்களுக்கு அதுலயும் ஈரசை சீராக வரும். இப்ப இந்த மாதிரியான சிலங்க இப்ப செய்யுளிசையில் வரக்கூடிய அசை எத்தனை என்று கேட்டால் ஈரசை, இன்னிசை அளபடியில் வரக்கூடிய அதனுடைய அசை என்னன்னு பாத்தீங்கன்னா மூவசை என்று சொல்லக்கூடியது. சொல்லிசை அளபடியில் ஒண்ணும் கிடையாது. இதுல
பாத்தீங்கன்னா வினை எச்சம் தான் நமக்கு வரும். இப்ப இந்த அசை அசை என்று சொல்றாங்களே என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. இப்ப அழகீட்டு வாய்ப்பாடு நம்ம படிச்சிருக்கோம். அதுல குறில் தனித்து வந்தால் நேரசை நிறையசை என்று படித்திருப்போம் அல்லவா, அதைத்தான் கூறுகிறேன். குறில் தனித்து வந்தால் நேரசை, குறிலோடு ஒற்று வந்தால் நேரசை, நெடில் தனித்து வந்தால் நேரசை, நெடிலோடு ஒட்டு வந்தால் நேரசை. இதுதான் சொல்றோம். அப்ப எடுத்துக்காட்டு குறில் எழுத்து என்றால் இப்ப நேரசைக்கு குறில் எழுத்து என்றால் கா என்று வைத்துக் கொள்வோம். இப்ப இதுவும் நேரசை தான். இப்ப குறிலோடு தனித்து வந்தால் காவின் பக்கத்துல இல்லு போட்டோம்னா கல், இது நேரசை கல். இப்ப நெடிலோடு ஒற்று வந்தால் நேரசை தான். அப்ப கா என்ற நெடிலோடு ஒற்றெழுத்து வந்தால் இதுவும் நேரசை. இதுதான் அசை. அதே மாதிரி நிறையசை என்று சொன்னால் வேறொன்றும் கிடையாது. இரு குறில் இணைந்து வந்தால் நேரசை, இரு குறில் இணைந்து ஒற்று வந்தால் இரு குறில் இணைந்து வந்தால் நிறையசை, இரு குறில் இணைந்து ஒற்று வந்தால் நிறையசை என்று சொல்லுவோம் நம்ம. இப்ப இரு குறிலுக்கு எடுத்துக்காட்டு என்ன பாத்தீங்கன்னா கிளி என்று சொல்லுவோம். குறில் தான் கி, அந்த லீ பக்கத்துல அதுவும் ரெண்டுமே குறில் எழுத்து. இப்ப இது நிறையசை. இப்ப மயில் என்று சொன்னால் அதை பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா மா குறில் ஈ குறில் பக்கத்தில் இல்லு வந்துள்ளது. அப்ப இரண்டு குறிலோடு ஒரு ஒற்றெழுத்து வந்துள்ளதால் இதை நிறையசை என்று நாம் கூறுகிறோம். அதே மாதிரி குறிலோடு நெடில் வந்தால், இப்ப குறில் எழுத்து என்று சொன்னால் புறா புறா, இப்ப பூ என்பது குறில், ரா என்பது நெடில். அப்ப புறா என்பது குறிலோடு நெடில் வந்தால் நிறையசை. அதே மாதிரி இறால், இறால் என்பது குறில் நெடில் ஈ ரா. அப்ப ஈ என்பது உயிரெழுத்துக்களாகிய குறில், ரா என்பது உயிர்மை எழுத்துக்களாகிய நெடில். அப்ப இரு குறில், அதாவது இரண்டு எழுத்துக்கள் குறிலும் நெடிலும். இல் என்பது மெய்யெழுத்து. அப்ப இரு குறில் இணைந்து ஒற்று வந்தால் இதுவும் நிறையசை சேர்ந்தது. இப்ப ஓரசை என்று கேட்டு இப்ப நீங்க கேள்விகள் கூட என்ன கேட்கலாம், ஓரசைனா என்ன மேடம், இரண்டு அசை என்று சொல்கிறீர்கள், மூவசை என்றது. இப்ப அழகீட்டு வாய்ப்பாடில் வரக்கூடியது நம்ம திருக்குறள் எல்லாமே நம்ம பிரித்து பார்த்தோம்னா இதில் நேரசையா நிறையசையா என்று நாம் பிரித்து விடலாம். இதுல காய்ச்சீர், கனிச்சீர், விளாச்சீர், மாச்சீர் என்று நிறைய கொடுத்திருக்கிறார்கள். இதுல பாத்தீங்கன்னா ஓரசை என்று சொன்னால் வேற ஒன்றும் கிடையாது, நேரும் நிறையும் வந்தால் அது ஓரசை. நேர் நேர் தேமா, நிற நேர் புளிமா, நிற நிறை கருவிலும், நேர் நிறை பூவிலும் என்று நாம் அழகீட்டு வாய்ப்பாடில் படித்திருப்போம். அதில் ஓரசை சீர் என்று சொல்கிறீர்களே என்னவென்றால், இப்ப சொன்ன இல்லையா நேரசை நிறையசை. இந்த நேரசை குறில் தனித்தும் குறிலோடு ஒற்றும், நெடில் தனித்தும் நெடிலோடு ஒற்றும் வந்தால் நேரசை. இரு குறில் இணைந்தும் இரு குறில் இணைந்து ஒற்றும், குறில் நெடிலும் குறில் நொடில் இணைந்து ஒற்றும் வந்தால் இது நிறையசை. இதுதான் ஓரசை என்று சொல்வோம். ஓரசை என்பது நேர் அல்லது நிறை வந்தால் இது ஓரசை. இப்ப ஈரசை என்று பார்த்தால் நேர் பிளஸ் நேர் கூட்டல் நேர் கூட்டல் நேர் சொல்றோம் இல்லையா, 2 முறை 3 முறை வரும். 2 முறை வந்தால் ஓரசை, 2 முறை வந்தால் ஈரசை. ஓரசை என்பது நேரும் வரலாம் நிறையும் வரலாம். ஈரசை என்பது நேர் நேர் தேமா என்று சொல்றோம் இல்லையா, அப்ப நிறை நேர் சொல்றோம் இல்லையா, நிறை நேர் நேர் நிறை என்று சொல்வோம் இல்லையா, இதைத்தான் நாம் ஈரசை என்று சொல்கிறோம். மூவசை என்று சொன்னால் நேர் கூட்டல் நேர் கூட்டல் நேர், இப்ப 3 முறை வந்துள்ளது இல்லையா, அப்ப மூவசை என்று கூறுகிறோம். நிறை கூட்டல் நேர் கூட்டல் நேர், நிறை கூட்டல் நிறை கூட்டல் நிறை என்று வந்துள்ளது. இப்ப 3 முறை நாம் அதை பிரித்து வரும். அதாவது பாத்தீங்கன்னா சில நேரம் அந்த எழுத்துக்கள்ல புசுடு துகுரு என்று கடைசி எழுத்துல வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா குற்றியலுகரத்தில் வரக்கூடியது. இந்த அசையை பிரித்து நம்ம பார்க்கும்போது நேர் நேர் தேமா, அது கடைசியில நமக்கு இர் என்ற மாச்சீரா, விளாச்சீரா, காய்ச்சீரா, கண்ணீச்சீரா என்று நாம் பிரித்து பார்க்கக்கூடியது. இதைத்தான் அசைச்சீர் என்று நாம் கூறுகிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னிசை அளபடியில நம்ம எளிமையா கண்டுபிடிக்கணும். இப்ப இவ்வளவு தூரம் நீங்க சொல்றீங்களே, இப்ப எளிமையா நாங்க கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்ன்றது சில கேள்விகளை நீங்க கேட்கலாம். இப்ப இந்த அளபடையிலேயே மிகவும் முக்கியமானது பாத்தீங்கன்னா செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. இந்த செய்யுளிசை அளபடையில பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஈ என்ற உயிரெழுத்து வராது.
செய்யுளிசை அளபடியில பெரும்பாலும் வரக்கூடியது ஆ என்று பெற்று வரும். ஆ வந்தால் அது செய்யுளிசை அளபடை. இன்னிசை அளபடியில ஊ பெற்று வரும். ஊ குறில் ஊ பெற்று வந்தால் அது இன்னிசை அளபடை. சொல்லிசை அளபடியில அது பாத்தீங்கன்னா ஈ. அப்ப சொல்லுல செய்யுளிசையில ஆ பெற்று வரும், இன்னிசையில ஊ பெற்று வரும், சொல்லிசையில ஈ பெற்று வருவது. இது எல்லாமே நாம் ஷார்ட்கட்டாக, அதாவது எளிமையாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது என்று சொல்லக்கூடியது. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த எழுத்துக்களை பற்றி நம்ம பார்த்த பாடப்பகுதி. வாய்ப்பளித்த அனைவருக்கும் ஒரு முறை எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மொழிகளில் மிக சிறப்பு வாய்ந்த, பழமை வாய்ந்த முதற் மொழியாக திகழ்வது நம் தமிழ் மொழியாம். பொது தமிழ் சார்ந்த அனைத்து வகை போட்டித் தேர்விலும் இந்த பகுதியில் இருந்து கட்டாயம் வினா இருக்கும் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. இந்த பகுதி மிகவும் கடினமான ஒரு பகுதியாக இருந்தாலும் எழுத்தின் வகைகளை, அதுவும் சார்பெழுத்துகள் 10 மிக மிக எளிமையாக அனைவரும் புரிந்து கொள்ளும்படியான எடுத்துக்காட்டுகளுடன் மிக அழகாக கூறி சிறப்பானதொரு கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட கருத்தாளர் அவர்களுக்கு நன்றி உரை வழங்குமாறு திருமதி எல். திவ்யா, உதவி பேராசிரியர், மங்கையர்கரசி கல்வியியல் கல்லூரி பெண்கள், மதுரை அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இக்கருத்தரங்கு திறம்பட முழு ஒத்துழைப்பும் ஆதரவும் அளித்து வரும் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் மதிப்புக்குரிய துணைவேந்தர் அவர்கள், இலக்கண மற்றும் இலக்கண சிறப்பாக எடுத்துரையாசிரியர் மத்திய கல்வித்துறை, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றும் பொறுப்புணர்வோடு நின்று திறம்பட பணியாற்றி வருகின்ற இந்நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ராமகிருஷ்ணன், ஆட்சிக்குழு உறுப்பினர், பேராசிரியர் மற்றும் துறை தலைவர், கல்வி தொழில்நுட்பவியல் துறை, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அவர்களுக்கு நன்றி. மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இனிய வரவேற்புரை வழங்கிய ஆராய்ச்சி மாணவர் தாமோதரன் அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கருத்தரங்கில் நன்றியுரை கூற வாய்ப்பளித்த மங்கையர்கரசி கல்வியியல் கல்லூரி முதல்வர் முனைவர் ஆரோக்கிய பிரிசுலா அவர்களுக்கு எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி திவ்யா மேம். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ மேம். நான் கட் பண்ணிக்கலாமா? ஓகே மேம். தேங்க்யூ.